வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் தான் இப்போ செய்திகள்ல பரபரப்பா இருக்கிறாரு. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒன்றிய அரசுக்கு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டை காலி செய்யாம இன்னமும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாரு சந்திரசூட். 6 மாசத்துக்கு மேல எந்த எக்ஸ்டென்ஷனும் கொடுக்க முடியாது. ஏற்கனவே 2 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாச்சு. இனிமேல் நாங்க பொறுமையா இருக்க முடியாது. அதனால முதல்ல சந்திரசூட அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒன்றிய அரசுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத இந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு சந்திரசூட் அவர்கள் வந்து நவம்பர் 10, 2024 அவர் ரிட்டையர் ஆறார். ரிட்டையர் ஆனோடனே நியாயமா அவருக்காக அரசாங்கம் கொடுத்த அந்த பங்களாவை அவர் வெக்கேட் பண்ணணும். அதற்கு வந்து அரசு அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்கும். ஆனா இந்த 1 மாசம் அப்படிங்கறத 6 மாசம் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மற்ற வீடு ரெடி ஆகாம இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்டென்ஷன் 6 மாசம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா அதிக காலம் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தது கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா சந்திரசூட் தான். கிட்டத்தட்ட 2 வருஷம் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்தாரு. அவருக்கு அப்புறம் வந்த சஞ்சீவ் கண்ணா 6 மாசம் தான் இருந்தார். அப்போ சஞ்சீவ் கண்ணா பதவி ஏற்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, வெறும் 6 மாசம் தான். சோ இந்த 6 மாசத்துக்காக நான் பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு இன்னொரு பங்களாக்கு ஷிஃப்ட் பண்ண விரும்பல. நான் எங்க தங்குறேனோ அங்கேயே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இத சொன்னோன்ன சந்திரசூட் என்ன சொன்னார்னா, இப்ப குளிர்காலம் நடந்துட்டு இருக்கு. கடுமையான குளிர் டெல்லியில. இந்த நேரத்துல எனக்கு ஷிஃப்ட் பண்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு 16 வயசு ஆகுது, ஒருத்தருக்கு 13 வயசு ஆகுது. 2 பேருமே வீல் சேர் பவுண்டு. மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு. அவங்கள வந்து தத்தெடுத்து இவர் வளர்க்கிறாரு. சோ அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய மகள்கள் காரணம் காட்டி இது குளிர்காலமா இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா கிட்ட கேட்டார். அவர் சொன்ன காரணங்களை கருத்தில் கொண்டு சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவும் அவருக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தார். அதாவது ஏப்ரல் 30க்குள்ள நீங்க இந்த பங்களாவை காலி பண்ணி கொடுத்துருங்க. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா 6 மாசத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய டேர்ம் முடியுது. அவர் வந்து ரிட்டையர் ஆகும் பொழுது அந்த இடத்துக்கு இப்போ பி.ஆர். கவாய் அவர்கள் வந்திருக்கிறார். பி.ஆர். கவாயோ இவருக்கு 1 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறாரு. அவர்கிட்டயும் போய் இவர் முறையிட்டு எனக்கு இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் வேணும். எனக்கு எங்கேயுமே வீடு கிடைக்க மாட்டேங்குது. நான் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டேன். ஹோட்டல்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மீன்வைல் அரசாங்கம் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆல்டர்னேட்டிவ் அகாமடேஷன் வந்து இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த பங்களா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதுனால அத வந்து ரெனோவேட் பண்றதுக்கு டைம் ஆகும். அத பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அவங்க அதை செஞ்சுகிட்டு இருக்காங்க. சோ எனக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டதுனால மேலும் 1 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 30ஆம் தேதியும் வந்தது. ஆனா சந்திரசூட் காலி பண்ற மாதிரி தெரியல. அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்துட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு வேற வழியே இல்லாம இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அவரை முதல்ல அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியேற்றுங்க. ஆஸ் ஏர்லி as possible அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது வந்தோடனே சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. பெரும்பாலும் என்ன விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சீஃப் ஜஸ்டிஸா பதவி ஏற்கும் பொழுது சந்திரசூட் வந்து ரொம்ப லிபரல், ரொம்ப முற்போக்கு சிந்தனையாளர். அதனால நல்ல விஷயங்களை ஆராய்ஞ்சு நேர்மையான ஒரு தீர்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இவர் மேல இருந்தது. ஆனா இவருடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட் நெருங்க நெருங்க தான் நீலச்சாயம் வெளுத்து போச்சு டிங் 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 டிங், ராசாவேசம் கலைஞ்சு போச்சு டிங் 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 டிங்கிற மாதிரி இவரை பற்றிய பல உண்மைகள் வெளியில வர ஆரம்பிச்சது. இவரே ஒரு பேட்டியில என்ன குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபரி மஸ்ஜித் இடிப்பு வழக்குல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னால நான் கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டேன். கடவுள் என்ன தீர்ப்பை என்ன கொடுக்க சொன்னாரோ அதே தீர்ப்பை தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக இவர் வீட்டுக்கே போய் சாமி கும்பிட்ட ஒரு விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்பதான் முழுசாய் சங்கியாய் மாறிய சந்திரசூடை பார் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக்க கொடுத்தாரு. இவரையா இத்தனை நாள் முற்போக்குவாதின்னு சொல்லிட்டு இருந்தோம், இவரையா நாம இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பல விமர்சனங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல பேசும் பொழுது சொன்னாரு, வரலாறு என்னை பற்றி என்ன எழுதும் அப்படிங்கறத படிக்க நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வரலாறு என்னமோ இவரை காரி காரி துப்புச்சு அப்படிங்கறது வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மேடை மேடையா ஏறி அறம், நேர்மை, நீதி, நியாயம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு உங்க பதவி காலம் முடிஞ்ச உடனே காலி பண்ண வேண்டிய வீட்டை காலி பண்ணாம இன்னும் உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க பேசுனதெல்லாம் வெறும் லிப் சர்வீஸா கோபால் அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல
நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்துல மனுஷனுக்கு அப்படியே ரோஷமும் கோவமும் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. நான் என்ன வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். பெட்டி படிக்கையெல்லாம் ரெடியா பேக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த நிமிஷம் சொன்னா கூட நான் இங்க இருந்து இறங்கிடுவேன். ஆனா எனக்கு இன்னும் வீடு ரெடி ஆகல. நீங்க வீடு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நான் காலி பண்ணிட்டு போயிடுறேன். இப்ப நான் வெளியில போய் வாடகைக்கு வீடு எடுத்தா 1 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட்ட போட்டு காச கட்ட சொல்றான். இவ்ளோ காசு கட்டுறதுக்கு என்கிட்ட வசதி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இத எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்குல்ல. நம்ம நிதியமைச்சர் நிர்மலா மாமி ஒரு வாட்டி சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன்ல எல்லாம் போட்டியிடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதற்கான பொருள் வசதி, நிதி ஆதாரம்லாம் என்கிட்ட இல்ல. அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு நூல் இழையில் மீண்டும் நிதியமைச்சரா வந்து உட்கார்ந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சாக்க தான் இன்னைக்கு சந்திரசூட் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு சந்திரசூட் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய மகள்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு நோய் இருக்கு, அவங்க வீல் சேர் பவுண்டு, எங்க போனோம்னாலும் அவங்களுக்கு ரேம்ப் வேணும். அதற்கான ஸ்பெசிபிக் வசதிகள்லாம் வீட்ல செய்யப்படணும். இது எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். அரசாங்கம் கூடிய விரைவில் ஒரு ரிட்டயர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உங்க பதவி காலம் முடிஞ்சும் நீங்க 6 மாசத்துக்கு மேல அந்த வீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒன்றிய அரசு கிட்ட ஒரே வார்த்தை, இவர காலி பண்ணி தூக்கி வெளிய அனுப்புங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு இவ்வளவு கோபமும் ரோஷமும் பொத்துக்கிட்டு வருதே. 500 வருஷமா தங்களுடைய புண்ணிய ஸ்தலமாக கருதக்கூடிய பாபரி மஸ்ஜித ஒரே நாள்ல இந்த கரசேவகர்கள் இடிச்சு தரமட்டமாக்குனாங்களே. அந்த வழக்குல என் கடவுளை கேட்டுதான் நான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்களே. அப்போ அந்த மக்களுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க புனிதம்னு நினைக்கக்கூடிய இடத்துல ராத்திரியோட ராத்திரியா கலவரம் பண்ணி ஒரு குழந்தை ராமர் சிலையை கொண்டு போய் வச்சு, அதுக்கப்புறம் அவங்க கண்ணு முன்னாலேயே 500 வருடங்கள் பாரம்பரியம் உள்ள அவங்களோட மஸ்ஜிதை இடிச்சு தள்ளும் பொழுது அவங்களுக்கும் இதே மாதிரி தானே கோபம் வந்திருக்கும். இதெல்லாம் நியாயப்படுத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்களே சார். இடிச்சது தப்புதான். ஆனா இடிச்சவங்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்னு நியாயப்படுத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்களே. அப்ப அந்த மக்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும். ஆனா அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு வழங்கும் போது இவங்களுக்கு வேற இடத்துல மஸ்ஜித் கட்ட நாங்க நிலம் ஒதுக்கி கொடுக்கிறோம் அப்படின்னு 5 ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தீங்களே. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு அங்க ஒரு மஸ்ஜித் அமைக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டேங்குதே. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும். ஆனா அவங்க கோவப்படலையே சார். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை நாங்க அமைதியா ஏத்துக்கிறோம். இதுக்கு மேல இந்த விஷயத்துல கலவரம் வேண்டாம், சண்டை வேண்டாம் அப்படின்னு அமைதி காத்தாங்க இல்லையா? இதுதான் சார் இந்தியா. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மதத்தை விட மனிதத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நேத்து பாருங்க, திருச்செந்தூர் கோவில்ல அவ்வளவு பெருசா முருகனுடைய திருவிழா நடந்தது. கண்ணு கெட்டின தூரத்து வரைக்கும் முருகன் பக்தர்கள் கூட்டம். இது தானா சேர்ந்த கூட்டம். யாரும் பொய் சொல்லி கூட்டம் சேர்க்கல. யாரும் மேடை ஏறி அரசியல் பேசல. யாரும் மற்ற கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தல. யாரும் சிறுபான்மையினரை அச்சுறுத்தல. யாரும் இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு இந்துக்களை பயமுறுத்தல. இதுதான் உண்மையான பக்தர்கள் கூட்டம். இதுதான் உண்மையான பக்தர்கள் மாநாடு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நேரத்துல இந்த போலி பக்தர்கள் முளைச்சு போலி மாநாடு நடத்தி இங்க என்னமோ அப்படியே கலவரம் ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்கல்ல. அதை தொடர்ந்து தகர்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனநிலை அதுதான் சார். ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம கடவுள் சொன்னாரு அதனால நான் தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இத நாம பின்பற்றணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னால முதல்ல நாம அதை பின்பற்ற கத்துக்கணும். எனிவே, சந்திரசூட் அவர்களுடைய மகள்களுக்காகவாவது இந்த ஒன்றிய அரசு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் விரைந்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும். உங்களுக்காக அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. உங்களுக்கு ஆதரவா எத்தனை தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு இவ்வளவு செஞ்சவரை வேலை முடிஞ்சோன்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடாம அவருக்கு வேண்டியதை உரிய நேரத்துல செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதையாவது முறையா செஞ்சு கொடுங்க. அதுதான் நாம ஒன்றிய அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை.